நாளைக்கு நடக்க போகிற கார்த்தி தீபம் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரூபஸ்ரீ அடியாட்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு போஸ்டர் கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுருங்க, ஒருத்தர் கூட வரக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு தீபாவை பாட விடக்கூடாது, புரியுதா அப்படின்னு அடியாள்கிட்ட சொல்கிறாங்க. சரிங்க, நாங்களும் ஒரு போஸ்டர் கூட விடாமல் கிழிச்சு போட்டுறோன்னு சொல்கிறாங்க. அதன்படியே ஒவ்வொரு போஸ்டராக கிழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ராஜா எதிர்பாராமல் வண்டியில் வந்துக்கிட்டே இருக்கிறாரு. போஸ்டர் பூரா கிழிஞ்சிருக்கேன்னு வண்டியை நிப்பாட்டி பார்க்குறாரு. என்ன எல்லா போஸ்டரும் கிழிஞ்சிருக்குன்னு வர வழியிலே பார்த்துட்டே வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா 4 பேர் போஸ்டரை கிழிச்சிக்கிட்டே இருக்காங்க. டேய், எதுக்கு நான் போஸ்டரை கிழிக்கிறீங்கன்னு ராஜா கேட்க, அதை கேட்க நீ யார், நாங்கள் கிழிப்போம் கிழிக்காமல் கூட இருப்போம் அப்படின்னு சண்டை போடுறாங்க ராஜா கூட. ராஜா கிழிக்க வேணான்னு சொல்லியே ராஜாவை மாரி கிழிச்சிக்கிட்டே இருக்க என்ன செய்யுதுன்னு தெரியாமல் கார்த்திக்கு கால் பண்ணுறாரு ராஜா. இங்கே பார்த்தா தீபா கார்த்திக்கு காப்பி கொண்டு வராங்க. காப்பி குடிக்க போகிற நேரத்தில் கார்த்திக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா ராஜா. என்ன ராஜா, என்ன ஆச்சுன்னு கேட்க, மாப்பிள்ள ஒரு போஸ்டர் கூட இல்லை மாப்பிள்ள, எல்லாத்தையும் இந்த பாவி பையங்க கிழிச்சு விட்டாங்க அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. டேய், என்னடா சொல்கிற, யாரோ பொறுக்கி பசங்க கிழிச்சு போட்டுக்கிட்டே போகிறாங்க, யாருன்னு கேட்டால் அடிக்க வர்றாங்கன்னு சொல்கிறாரு ராஜா. சரி, நீ இப்போ எங்கே இருக்கன்னு கேட்டுட்டு ராஜா கிட்ட வராரு கார்த்தி. ராஜா அந்த 4 பேர் போஸ்ட்டு கிழிச்சிட்டு இருக்கிறத காமிக்கிறாரு. கார்த்தி போய், யார் நீங்கள், எதுக்கு போஸ்டெல்லாம் கிழிச்சிட்ருக்கேன்னு கேட்க, கார்த்திக்கிட்டே நாங்கள் அப்படி தான் கிழிப்போம் அப்படின்னு பேச்சை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அபிராமி அம்மா ஃப்ரெண்டு காரில் வந்துட்டுருக்காங்க. கார்த்தி அந்த பொறுக்கி பசங்களோட தகராறு பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து அபிராமிக்கு ஃபோன் பண்ணி, உன்னோட கடைசி பையன் கார்த்தி, நீ என்னமோ நல்லவன்னு சொன்ன, கம்பெனியெல்லாம் ரன் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொன்ன, இங்கே பார்த்தா பொறுக்கி பசங்களோட தகராறு பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அதை அபிராமி அம்மா நம்பாமல், நீ வேறு யாரையோ பார்த்துருப்ப, அது கார்த்தியா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் இப்போ வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், எனக்கு கார்த்தியை தெரியாதான்னு சொல்லிட்டு கார்த்தி சண்டை போட்டுருக்கிறத வீடியோ எடுத்து அபிராமிக்கு அனுப்புகிறாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பக்கம் கார்த்தி, என்ன மாப்பிள்ள ஒரு போஸ்டர் கூட விடாமல் கிழிச்சு விட்டாங்க, நீ மறுபடியும் அந்த போஸ்ட் ஒட்டினவங்களுக்கு கால் பண்ணு, போஸ்டரை ஒட்ட சொல்லலாம் கார்த்தி சொல்ல கால் பண்ணுறாரு ராஜா. அவர் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு யாருமே வரமாட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்கிறாங்கன்னு ராஜா கார்த்திகிட்ட சொல்கிறாரு. அப்போனா என்ன பண்ணுறதுன்னு கார்த்தி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அபிராமி ஃபேமிலியில் இருக்கிற எல்லா பேருக்கிட்டுமே அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கார்த்தி சண்டை போட்டுட்டு இருக்காரு. கார்த்தி இப்படி செய்வான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அவனால தானே அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. ஒரு கம்பெனிக்கு ஓனராக இருந்துட்டு இப்படி ரவுடி பசங்கள்லாம் கூட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கானே, அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், எவ்வளோ ஒருத்தி ஒன்றை வந்தவங்களுக்காண்டி இவ்வளோத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கானே அபிராமி அம்மா சொல்கிறாங்க. தீபா அபிராமி பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏய், கம்முன்னு இருக்கு, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, தீபா அங்கே தான் நின்றுட்டு இருக்கான்னு சொல்ல, கேட்டால் கேட்கட்டுமே அப்படின்றாங்க அபிராமி அம்மா. கார்த்தி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நம்ம குடும்ப மானமே போயிரும்லன்னு ஐஸ்வர்யாவும் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கலாம் ராஜா கிட்ட வராங்க. போஸ்ட்டை ஒட்டுறதுக்கு நீங்களாம் தயாராக இருக்கீங்களான்னு ராஜா கேட்குறாங்க. அதுக்கு ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரும், இது நம்ம ஆஃபீஸு, வேலை செய்கிறதுக்கு என்ன தக்க, நாங்கள் எல்லா இடத்துலையும் ஒட்டிடுறோன்னு சொல்ல எல்லா பேருமே எல்லா இடத்துலையும் போஸ்ட்டை ஒட்டிடுறாங்க. சரி, நீங்கள் ஆஃபீஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு கால் பண்ணுறாரு ராஜா. என்ன ராஜா, போஸ்டெல்லாம் ஒட்டியாச்சான்னு கேட்குறாரு. ஒரு இடம் பாக்கி இல்லாமல் ஒட்டியாச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாரு ராஜா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.